சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. சாதம், அதுக்கப்புறம் உப்புமாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் சப்பாத்தியோட கூட எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால மாங்காய் சீசன் இருக்கும்போதே கண்டிப்பாக துவையலாவோ இல்லை ஊறுகாயோ நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் ஆயில் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு நல்ல மாங்காய் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகாய், பூண்டு. இது பூண்டு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வேணான்னா. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிக்கிள்லேருந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பெருங்காயம், அதுக்கப்புறமா வெந்தயப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். வெந்தயப்பொடி ரொம்ப முக்கியம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். இதை நல்லா வதக்கணும் இந்த மசாலாவை. தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயில் வணக்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக கடுகு, வெந்தயம் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். அது வந்து லாங் ப்ரொசீஜராக இருக்கும். இப்போது மாங்காய் உப்பு போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. தேவைப்பட்டால் நல்லா சூடான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம், அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட்டே போகாது. அதே சமயம் இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ பன்னீரை வந்து வதக்கி போட்டு இந்த பிக்கிள் கொஞ்சம் போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் கிடச்சிரும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு இதோடு சேர்த்து பிக்கிள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சிம்பிளான வெரைட்டி ரைஸாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணலாம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ்